ஹாய் கைஸ், வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நகைச்சுவை நாயகன் சந்தானம் நடித்துள்ள இங்கு நான் தான் கிங்கு. இந்த படம் இன்றைக்கி சமூக ஊடகத்திலிருந்து ரிலீஸ் ஆகி தேட்டர் எல்லாமே ஒரே கூட்டமாக பரபரப்பாக காமெடி நாயகன் சூப்பர் வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருக்குங்கிறாங்க. அந்த பட்டாளம் யாருன்னு பார்க்கலாமா? ஆனந்த் நாராயண் இயக்கத்தில் சந்தானம், பிரயாலயா, மனோபாலா, தம்பி ராமையா, முனிஷ்காந்த், பாலசரவணன், லுல்லு சபா சேசு, லுல்லு சபா மாறன், விவேக் பிரசன்னா என பலரின் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படம் இமான் இசையமைச்சிருக்கிறாரு. ஒரு ஆள் இருந்தாலே படம் பட்டைய கலப்புமாங்க. இத்தனை பேர் காமெடி நாயகன் இறங்கியிருக்கானா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்தோட கதை என்னன்னா, திருமணம் நடக்க சொந்த வீடு வேணும் அப்படி என்பதற்காக கடன் வாங்கி தவிக்கிறாரு சந்தானம். அந்த கடனை எப்படி அடைக்கிறது, யார் மூலமாக அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த படத்தோட முக்கியமான கதை. மேட்ரிமோனியில் வேலை பார்க்கும் சந்தானம் தனக்கு இருக்கும் ரூபாய் 25 லட்சம் கடனை அடைக்க முன்வர ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும். அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணால் நம்ம கடன் தீர்ந்துரும் அப்படி நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. ஹீரோயின் ஒரு ஜமீன் குடும்பத்தில் இருக்கும். ஒரு ஹீரோயின் ஜமீன் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவரை இவங்க எப்படியோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாரு. இதற்கிடையிலே தனக்கு கொடுக்க அந்த கடன் கொடுத்த அந்த மேனேஜர் இருக்கார்ல, அந்த மேனேஜருக்கு ஏற்படும் பிரச்சனையில் சந்தானம் குடும்பத்தால் அந்த மேனேஜர் கொல்லப்படுறாரு. ஒரு வழியாக இந்த கொலையை மறைத்து விடுறாங்க சந்தானம் குடும்பம். இந்த நிலைமையில் அப்படிப்பட்ட கொலை நடக்கையில் சில அந்த ஜமீன் வீட்டிலே அந்த மேனேஜர் உயிரோடு இருக்கிறாரு. அப்படி என்றால் இந்த கொலை செய்யப்பட்டது யார், சந்தானத்தின் கடல் பிரச்சனை எப்படி தீர்ந்தது என்பதை அந்த கலகலப்பாக சொல்லியிருக்கிறார் சந்தானம் இந்த படத்தால் மீதி கதையில். படத்தில் ஏகப்பட்ட காமெடி கேரக்டரில் தங்கள் வழக்கமான கேரக்டரில் ஏற்ற நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் பல தமிழ் படங்களை பகடி செஞ்சுக்கிறாங்க. அதே போல் சில படங்களை நினைவூட்டும் வகையில் காட்சியில் வச்சுக்கிறாங்க. சந்தானம், தம்பி ராமையா, பாலசரவணன் கூட்டணி அல்டிமேட்டாக காம்போ அமைஞ்சிருக்கிறாரு. காமெடி டான்ஸில் மாசி காட்டியிருக்கிறாரு சந்தானம். ஹீரோயின் பிரளயாவுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பொதுவாக சந்தானம் படம் என்றாலே சமீப காலமாக காமெடி சொதப்பி வந்த நிலையில் அதனை இப்படத்தை மூலம் ஓரளவு தீர்த்து வச்சிருக்குது. படம் முழுக்க அவர் வாங்கிய அந்த கடன் தான் ஒரே படமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியிலே அந்த கடன் மூலமாக ஏற்பட்ட நகைச்சுவை அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. அவற்றில் பெரும்பாலான ஒர்க்காட்டம் இல்லாத ஒரு காலம் தான் சொல்லலாம். குறிப்பாக தம்பி ராமையா, பாலசரவணன், கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் ஆகியோருடன் மாட்டிக்கொண்டு சந்தானம் படும் பாடு ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். அதே சமயம் படத்தில் முதல்ல சீரியஸாக சொல்லப்படும் விஷயம் கடைசியில் காமெடியாக கொண்டு செல்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அது லைட்டாக சொதப்பி இருக்குது. இதனாலே முதல் பாதியில் இருந்து வேகம் இரண்டாம் பாதியில் சற்று குறைஞ்சதாக சொல்லலாம். இமானின் இசையில் மயோனை பாடல் ரசிக்க வச்சிருக்கிறதோடு மாலு மாலு பாடல் வித்தியாசமாக படமாட்டிருக்குது. இந்த படத்தில் இந்த ஒரு பின்னணி இசையின் வழக்கமாக பாணியில் கையாண்டிருக்கிறாரு இமான். மேலும் படம் பார்த்த பிறகு டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு நமக்கு தோணும். மற்றபடி சில குறைகள் இருந்தாலும் இந்த கோடை விடுமுறையில் நம்ம கொண்டாட்டம் சொல்லப்போனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அதை குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு மூவி கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் போர் அடிச்சுனா பார்த்து என்ஜாய் பண்ணுற சம்மருக்கு ஒரு சிறப்பான மூவி சொல்லப்போனால் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான படம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.